மெயின் எதிரி யாரு துருக்கிக்கு அப்படின்னா சிரியால, அப்புறமா ஈராக்ல, இஸ்ரேலு ஆவாது. ஆனா குரூப்ல டூப்பு மாதிரி இஸ்ரேலும் இவனும் ஒன்னா நேட்டோல இருக்கிறான். யாரு? துருக்கியும் நேட்டோல இருக்குது, ஃபவுண்டிங் மெம்பர். ஓகேவா? நேட்டோவோட ஃபவுண்டிங் மெம்பர் துருக்கி. பாகிஸ்தானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் என்ன பெருசா சம்பந்தம் அப்படின்னா இஸ்லாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தவிர வேற ஒன்றும் பெருசா இல்லை. அது இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் பாகிஸ்தான் பேர் வச்சுக்கிறானுங்க முதல்ல. அப்படி அதாவது உலகம் முழுக்க இருக்கிற இஸ்லாமியர்களை ஒரு தலைநகரமாக ஒரு தலைமையகமாக எது இருக்கணும்னு நினைச்சாருன்னா காந்தி ஆட்டோமன் எம்பையர் தான் கொண்டு வரணும்னு நினைச்சாரு. அதுக்காக இங்கேருந்து போராட்டம் பண்ணாரு. அதோட ரெமினன்ட் அப்படியே பாகிஸ்தான் ஏறிச்சு. அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அதோ கண்டினியூஷன் தான். ஸோ சந்தர்ப்பவாத கூட்டணியுடைய அடுத்த கட்டம் இதுதான். முதல்ல காமன் எனிமி கிடையாது, ஸோ தூக்கி போட்டுருங்க. ரெண்டாவது இவனுங்களே ஒருத்தருக்கு ஒருத்தன் எனிமி தான் ஒரு காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும். ஸோ ரெண்டாவது. மூன்றாவது, 3 பேருமே ஒரே ஒரு விஷயத்த மாத்திரம் அழுத்தமா சொல்ற மாதிரி எனக்கு புரியுது, அமெரிக்காவோட ஃபெயிலியர். பாகிஸ்தான் யாரு? டைரக்ட் அமெரிக்கா தான். அமெரிக்காவோடைய செல்ல பிள்ளை. இந்த பிராந்தியத்துல எந்த நாட்டை கவுக்கணும்னாலும், எந்த நாட்டுல கூட்டி சேவராக்கணும்னாலும், எந்த குடும்பத்துல பிரச்சனை பண்ணணும்னாலும் இருக்க ஒரே நாடு யாரு? அமெரிக்கா. அமெரிக்காவோட செல்ல பிள்ளை யாருன்னா பாகிஸ்தான். கத்தாரில் ஹமாஸோடைய தலைமையகம் வந்தது. சும்மா உட்காந்து இதை பண்ணு டிக்டேட் பண்ணிட்டே இருந்தான். 2 விட்டானுங்க மிசைல். இதோட அடுத்தது வந்து எவன்லாம் இந்த மாதிரிலாம் தீவிரவாத பயங்கரவாதத்துக்கு சப்போர்ட் பண்ணுற நாடு எதுவாக இருந்தாலும் சரி நான் கை வைப்பேன், அது எந்த நாடாக வேணா இருக்கட்டும்னு சொல்லிட்டு பெஞ்சமின் நெட்டானியாஹூ சொன்னார். சொன்ன உடனே முதல்ல வயிற்றுல புள்ளிய கடிச்சது 2 நாடுக்கு தான். ஒன்று துருக்கி, இன்னொன்று பாகிஸ்தான். எந்த தைரியத்தில் இவனை வந்து சவுதி அரேபியாவும் இந்தியாவும் எதிரி நாடுன்ற மாதிரி ஒரு பில்டப் கொடுக்குறாங்கன்னு தெரியல. அதாவது இஸ்லாமிய நாடுனா இந்து நாடோட எதிரியாக தான் இருக்கணும்னு. எங்க பாகிஸ்தான் வேற, இஸ்லாம் வேறங்க. முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மீடியா ஏஜென்சிஸ் என்ன பண்றாங்கன்னா, இந்தியா வந்து ஒரு இந்து பெரும்பான்மை கொண்ட நாடு, அது இஸ்லாத்துக்கு எதிரான நாடுன்னு ஒரு இமேஜை கட்டமைக்கிறாங்க. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் ஜியோ பொலிட்டிக்கல் அனலிஸ்டான கணேஷ்குமார் சார் அவர்கள் தான். சார் வணக்கம். வணக்கம். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் சார். சார் ஆக்சுவலாக இப்போ துருக்கி, அப்புறமேட்டி நம்ம பாகிஸ்தான், ஏன் சார் சிரிக்கிறீங்க, சவுதி அரேபியா வந்து இப்போ திடீர்னு மெக்கா பேக்ட்னு போட்டு அவங்க போட்டது கூட பிரச்சனை கிடையாது சார். அந்த மீடியாக்கள் எழுதுவாங்க பாருங்க, இது இந்தியாவுக்கு அச்சுறுத்தலாம், இந்தியாவோட மிலிட்ரியோட ஸ்ட்ராட்டஜி என்ன ஆக போகுது, அப்படி இப்படி. அதில் என்னதான் சார் அவங்களுக்கு பிரச்சனை? நான் மீம் போட்டேன், நீங்க கூட சொன்னீங்க. அந்த மீம் மாதிரி தான் அது. ஆக்சுவலா வடிவேல சத்தியம் பண்ணுவாங்க, 3 பேர் கிட்ட கை நீட்டினோன்னு கேப் ஒரு இன்ச்சு கேப், 1 இன்ச்சுன்னா பரவாயில்ல, 1 அடி கேப் விட்டு 2 பேரும் கையை சத்தியம் பண்ற மாதிரி வந்து சத்தியமான சத்தியம் தான், ப்ராமிஸ் தான். ஆனா கட்சியில பார்த்தா அம்போன்னு கைட்டி விட்டு வடிவேல் மாத்திரம் அடி வாங்குவார். அந்த மாதிரி அதே மாதிரி தான் ஆக போகுது, வேற எதுவும் கிடையாது. இதுல ஏன் வந்து இது வந்து அந்த மீமோ இல்லைன்னா எதுக்காக வந்து அந்த பேக்ட் வந்து ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னா, ஒரு பேக்ட் சக்ஸஸ் ஆகணும்னா இப்போ நம்ம 2 பேர் ஒன்றா ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம 2 பேருக்கு காமனாக இருக்கக்கூடிய ஏதாவது விஷயம் இருக்கணும். இல்லை நம்ம 2 பேருக்கு காமனாக எதிர்ப்பாக இருக்கக்கூடியது எதாவது இருக்கணும். 2த்துல ஏதாவது ஒன்று. நம்ம 2 பேருக்கும் ஒன்று நல்லது செய்யணுன்ற எண்ணம் இருக்கணும். இல்லை நம்ம 2 பேருக்கும் காமனாக ஒரு கெட்டவன் எதிரியாக இருக்கணும். இது 2 ஏதாவது இருந்ததுன்னா நம்ம 2 பேரும் ஒன்றா ட்ராவல் பண்ணுறதுல அர்த்தம் இருக்குது. இதில் 3 பேருக்குமே அந்த மாதிரி காமனாக எதுவுமே இல்லை அப்படின்றது தான் நான் சொல்ல வர முதல் பாயிண்ட். முதல்ல இந்த மெக்கா பேக்ட் அப்படின்றது எந்தெந்த நாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று சவுதி அரேபியா, இன்னொன்று பாகிஸ்தான், இன்னொன்று துருக்கி. ஸோ இந்த 3 நாடுகளுக்கு நடுவில் தான் ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. இப்போ என்ன காரணத்துக்கு இப்போ சடனாக இந்த ஒரு பேக்ட் சார்? இதில் ஒருத்த மேலே கை வச்சா இன்னும் 2 பேர் ஏஞ்சி வந்து அடிப்பானா அப்படி வந்து சொல்கிறானுங்க. சரியா? சரி, இதில் யார் அடி வாங்குவா, யாரால அடி விழும், யாரெல்லாம் வருவா, இதை கொஞ்சம் பெருசாக பேசிடலாம். ஓகே, ஒன்றா. சரியா? சவுதி அரேபியா யாருல எதிரி? இந்த ஏமன் அங்கே சுற்றி எல்லாமே எதிரி சார். ஏமன் எதிரி, ஈரான் எதிரி. சரியா? ஏமன் அப்படின்ற நாடு ஈரானுடைய ஆதரவு நாடு. ஹூத்தி கிளர்ச்சியாளர்கள் ஆட்சி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சரி, அதான் அதுக்குள்ள முதல்ல இதை முடிச்சிடுவோம். முதல்ல இவங்களோட எதிரி யாருன்னு பார்த்துருவோம். ஓகே, இவங்க 2 பேரும் வந்து மெயின் எதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவுக்கு ஈரான் எதிரி, யமன் எதிரி. இது 2 மெயின் எதிரிங்க. கத்தார் அப்பப்போ மொக்கர் பண்ணும், அப்பப்போ வண்டியிலேருந்து இறக்கி விட்டுருவாங்க, திரும்ப கொஞ்ச நாள் ஏற்றிக்குவாங்க, திரும்ப இறக்கி விடுவாங்க, திருப்பி ஏற்றிக்குவாங்க. அது வேண்டப்பட்ட எதிரி அப்படின்ற மாதிரி கத்தார். ஸோ இந்த 3 நாடுகளும் வந்து சவுதி அரேபியாவுடைய எதிரி நாடுகள் அப்படின்னு வச்சுப்போம். ஓரமாக தள்ளிடுங்க. துருக்கி எடுங்க. துருக்கியில் யாரெல்லாம் எதிரி? துருக்கியோட எதிரிகள்லாம் யாரு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் எதிரி, இந்தியா எதிரி. சரியா?
ஈராக்கு, அப்புறமா வந்து அங்கே இருக்கக்கூடிய குர்து இன மக்கள். சிரியால எதிரிகள் இருக்காங்க. சுருக்கமாக சொல்லணும்னா இந்தியா எதிரியானா பாகிஸ்தானால எதிரி. இந்தியாவுக்கும் துருக்கி, அந்த ஓட்டமான் எம்பையர், அதுக்கப்புறமா வரேன் நான். ஸோ இதுதான் மெயின் எதிரி யார் துருக்கிக்கு அப்படின்னா சிரியாவில், அப்புறமா ஈராக்கில். இஸ்ரேலு ஆகாது. ஆனால் குரூப்பில் டூப்பு மாதிரி இஸ்ரேலும் இவனும் ஒன்றா நேட்டோவில் இருக்கிறான். யார்? துருக்கியும் நேட்டோவில் இருக்குது, ஃபவுண்டிங் மெம்பர். ஓகேவா? நேட்டோவோட ஃபவுண்டிங் மெம்பர் துருக்கி. இவர் வந்து இஸ்ரேலும் நேட்டோவில் இருக்கிற நாடு. ஸோ இதில் வந்து பார்த்துங்க, இது 2 கான்ட்ராஸ்டிங். பாகிஸ்தானுக்கு யாரெல்லாம் எதிரி? நாம தான் இல்லை, மொத்தம் எல்லாருமே எதிரி தான். எல்லாருமே பாகிஸ்தான் உள்ள இருக்கிறவனே பாகிஸ்தானுக்கு எதிரி தான். ஸோ அவங்க இருக்கக்கூடிய ஒரு 10 இராணுவம் சார்ந்த ஒரு அரசியல் சார்ந்த குடும்பத்தை தவிர மிச்சம் எல்லாருமே பாகிஸ்தான் எதிரி தான். அப்படிதான் அவன் பார்க்குறான். அவன் மக்களே அவன் எதிரி, அதனால தான் அப்படி இருக்கான். சரி, ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட். நேரம் உள்ள வந்தோன்னா இந்தியா எதிரி, ஈரான் எதிரியா இல்லையான்னு நீங்க தான் சொல்லணும். அவனுக்கே தெரியாது. ஆப்கானிஸ்தான் எதிரி. சரியா? இந்த மாதிரி இஸ்ரேல் ஆகாது. இஸ்ரேல் வந்து இதுலேயே மேப்லேயே கிடையாதுன்னு பாஸ்போர்ட்டில் போட்டிருக்கு. யாரு? துருக்கிலையும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. ஸோ இப்படி ஒரு கொத்துக்கறி மாதிரி ஒரு எதிரிகள் வச்சுட்டு இதில் காமனாக யாருக்கு எதிராக சண்டை போட போறீங்க நீங்கள்? இப்போ 3 பேர் ஒன்று சேர்ந்துட்டீங்களே. இப்போ நீங்கள் சொன்னதை அப்படியே எடுத்துகிட்டு போகிறேன். யமன் நாடு அது நேராக சவுதி அராம்கோ மேலே தாக்குதல் பண்ணிடுச்சு. நீ சொன்ன வாய் உண்மையிலே உனக்கு வந்து வாயில் திறந்து சொல்லியிருக்கல, உன் மேலே கை வச்சா நான் வருவேன், சத்தியம். ஞாபகம் இருக்கா? வடிவேல் காமெடி. இந்த கேப் இன்னும் தள்ளி தான் போகுது. தெரிதா? என்னைக்கு கையெழுத்து போட்டாலும் அடுத்த நாள் அடிக்கிறான். சவுதி அராம்கோவில் பத்தி எரியுது ரிஃபைனரி. பாகிஸ்தான்லேருந்து என்ன வந்துச்சு? ஒன்றும் வரல. துருக்கியிலேருந்து என்ன வந்துச்சு? எதுவும் வரல. ஏன் வர்றதுன்னா இதுதான் ப்ராப்ளம். ஸோ ஒரு காமனான ஒரு எதிரியோ இல்லைன்னா காமனான ஒரு மோட்டிவோ இல்லை. சந்தர்ப்பவாத கூட்டணி. பாகிஸ்தானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் என்ன பெருசா சம்பந்தம் அப்படின்னா இஸ்லாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தவிர வேற ஒன்றும் பெருசா இல்லை. அது இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் பாகிஸ்தான் பேர் வச்சுக்கிறானுங்க. அவனுங்க முதல்ல பேர் வைக்கணுமேன்றதுக்கே வச்சானுங்க. சரி, அவனுக்காவது உண்மையா இருந்தானுங்கன்னா இல்லை. சரி, சவுதி அரேபியா இதுக்கு முன்னாடி யார் கூட சண்டை போட்டாங்க? சவுதி அரேபியா ஆச்சுல. சவுதி அரேபியா ஆகிறதுக்கு முன்னாடி யார் கூட சண்டை போட்டு அதை பிடிச்சின்னு வந்தாங்க அப்படின்னா துருக்கி கிட்ட தான் சண்டை போட்டாங்க. ஆட்டோமன் டர்க்கு, ஆட்டோமன் எம்பையர் இருக்கு இல்லையா? ஆட்டோமன் எம்பையர் இருந்தது. ஆட்டோமன் எம்பையர் தான் மெக்காவையும் மெதினாவையும் கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. ஹோலி மாஸ்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இஸ்லாமை பொறுத்த வரைக்கும் 3 மாஸ்க் ரொம்ப முக்கியமான மசூதிகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று வந்து மக்கா, இன்னொன்று மதீனா, இன்னொன்று அல்-அக்ஸான்னு சொல்லிட்டு ஜெருசலம்ல இருக்கு. ஸோ இது 3 மசூதிகள் தான் வந்து யார் இந்த 3 மசூதிகளை கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்க தான் இஸ்லாமை கண்ட்ரோல் பண்றாங்க. அதுதான் அவங்களோட இது ஆட்டோமன் எம்பையர் வச்சிருந்தாங்க. முதல்ல இந்த 3 மசூதிகளுடைய கண்ட்ரோல் யார்கிட்ட இருந்ததுன்னா ஆட்டோமன் துர்க்கி அவங்க கண்ட்ரோல்ல இருந்தது. ஆட்டோமன் டர்க்ஸ் கிட்ட இருந்தது. அவங்க கிட்ட சண்டை போடுறதுக்காக தான் வஹாப் அப்படின்றதும் சவுத் அப்படின்ற 2 ஒன்னா சேர்ந்து சவுதி அரேபியா அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சது. இவனுக்கு கிட்ட இருந்து பிரித்து இவனுக்கு தனியாக எடுத்துன்னு வந்து ஒரு நாடாக ஃபார்ம் ஆகி இன்னைக்கும் சவுதி அரேபியாவுடைய ராஜா அப்படின்றது, சவுதி அரேபியாவுடைய மன்னர் அப்படின்றது மாத்திரம் ஆகாது. இந்த 2 புனிதமான மசூதிகளுக்கு என்ன சொல்றது, கஸ்டோடியன், அதாவது என்ன சொல்றது, ஒரு பாதுகாவலர். நம்ம அறங்காவலர்னு சொல்றோம் இல்லையா நம்ம ஊர்ல. அதை இந்த 2 மசூதிகளின் அறங்காவலர் தான் முக்கியமான பொறுப்பு. ராஜான்றதெல்லாம் அப்புறமா தான். ஸோ அப்படிதான் ஒரு பொறுப்பு வச்சிருக்காங்க. புரியுதா? ஸோ இப்போ யார்கிட்ட வாங்கின? துருக்கி கிட்ட வாங்கியிருக்கேன். இப்போ அவனும் இவனும் ஒன்னா சேர்றான்னு சொல்றான். இதை நான் நம்ப சொல்றான். இதை இட்லின்னு சொன்னா சட்னி கூட நம்பாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அலையன்ஸ் இவங்க 2 பேருக்குள்ள. துருக்கிக்கும் பாகிஸ்தானுக்கும் என்ன? ஒன்றும் கிடையாது. அதாவது இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒன்னா இருந்தது இல்லை 1947. அதுக்கு முன்னாடி காந்தி வந்து இங்க ஒன்னா இருந்தார். ஏன்னா ஆட்டோமன் டர்க் அங்கே ஜெயிக்கணும், அங்க திரும்ப வந்து யூனிவர்சல் காலிஃபேட் வரணும். யூனிவர்சல் காலிஃபேட்னு வச்சிருந்தாங்களா? யூனிவர்சல் காலிஃபேட்டா வேணும் அப்படி. அதாவது உலகம் முழுக்க இருக்கிற இஸ்லாமியர்களை ஒரு தலைநகரமாக, ஒரு தலைமையகமாக எது இருக்கணும்னு நினைச்சாருன்னா காந்தி ஆட்டோமன் எம்பையர் தான் கொண்டு வரணும்னு நினைச்சாரு. அதுக்காக இங்கேருந்து போராட்டம் பண்ணாரு. அதோட ரெம்னன்ட் அப்படியே பாகிஸ்தான் ஏறிச்சு. அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அது கண்டினியூஷன் தான். மற்றபடி துருக்கிக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒன்றும் பெரிய அவன் ஒத்துக்க மாட்டான். முதல்ல அவன் பக்கத்தில் இருக்கவனே ஒத்துக்க மாட்டான். உன்னை ஒத்துக்க மாட்டான் சத்தியமா. பாகிஸ்தானை இந்தியாவும் ஒத்துக்காது, யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அவன் தனியாக இருக்க போறதான். ஸோ சந்தர்ப்பவாத கூட்டணியுடைய அடுத்த கட்டம் இதுதான். முதல்ல காமன் எனிமி கிடையாது, ஸோ தூக்கி போட்டுருங்க. 2வது இவனுங்களே ஒருத்தனுக்கு ஒருத்தன் எனிமி தான் ஒரு காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும். ஸோ 2வது. 3வது
3 பேருமே ஒரே ஒரு விஷயத்த மாத்திரம் அழுத்தமா சொல்ற மாதிரி எனக்கு புரியுது. அமெரிக்காவோட ஃபெயிலியர். இது அமெரிக்காவோட ஃபெயிலியர் தானே? எப்படி சார்? சவுதி அரேபியா யாருங்க? 51வது மாநிலம் அவங்களோட. ஆமா, அமெரிக்காவோட 51வது மாநிலம் சவுதி அரேபியா. ஏன்னா 1945ல ஒரு கப்பல் மேல ஒரு கிரய பத்திரிகை கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க 2 பேரும். அதாவது ஆயில் உனக்கு, உன் மிலிட்ரி எனக்கு, அவ்வளவுதான். அதாவது ஆயில வந்து இவர் கொடுத்துருவாரு. யாரு? சவுதி அரேபியா ஆயில பம்ப் பண்ணி அமெரிக்கா கிட்ட கொடுத்துருவாரு. சவுதி அரேபியாவில் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா FBI வரும். ஆமா, பச்சை பாசே வரும்ன்ற மாதிரி ஒரு காமெடி வரும்ல, நேராக கிளம்பி வந்துருவாங்க. அவங்க தான் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு அது அப்பவே பேக்கரி டீலிங் முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போ என்ன ஆச்சு? சவுதி அரேபியா 51வது மாநிலம் யாரோட கண்ட்ரோலில் இருக்குது? மிலிட்ரி அமெரிக்கா கண்ட்ரோலில் இருக்குது. ஓகேவா? அது அப்படியே நிற்கட்டும். துருக்கி எங்கே இருக்குது? அப்படியே கொஞ்சம் மேலே, மெடிட்டரேனியன் சீக்கு மேலே இருக்குது. சரியா? பிளாக் சீக்கு. ஸோ அதோட கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குது? அதில் இருக்க அது எந்த நாடு? நேட்டோ நாடு, இஸ்லாமிய நாடு, நேட்டோ நாடு, ஐரோப்பிய நாடு, ஆசிய நாடு, அதான் சொன்னா நான் குரூப் எல்லா குரூப்லயும் இருப்பாரு. ஒரு நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் எந்த ப்ரொஃபைல போனாலும் காமன் ஃப்ரெண்ட்ல இருப்பான். டேய் என்னடா எங்க போனாலும் நீ இருக்கிறீ, அந்த மாதிரி ஒரு குரூப்ல இருக்கிற ஃப்ரெண்டு தான் டர்க்கின்னு வச்சுக்கோங்க. நேட்டோ நாடு தானே. அப்போ உன் மேல கை வச்சா நேட்டோ ஆர்டிகல் 5 டைரக்டா வருமே. நேட்டோ நாடு மேல கை வச்சா ஆர்டிகல் 5 ஆஃப் நேட்டோவில் என்ன சொல்லுதுன்னா, நேட்டோ நாடு மேல யாராவது கை வச்சானா நாங்கள் மொத்த பேரும் வந்து அடிப்போம், கும்பலாக சுற்றுவோம், ஐயோ அம்மானு கத்துவோம் மாதிரி வந்து உட்காந்துக்க வேண்டியது தான். ஸோ இது அப்போ ஆல்ரெடி நீ இருக்கிறியா நேட்டோவில், அப்புறம் எதுக்குடா நீ தனியாக இந்த மாதிரி பாகிஸ்தான் மாதிரி ஒரு 3rd ரேட்டட் கண்ட்ரியோட போய் உட்காந்துன்னு இருக்க? எதுக்குடா சவுதி அரேபியா? சரி ஓகே, இவனுக்கு 2 பேர் தான் இந்த மாதிரி இருந்துச்சுங்க. பாகிஸ்தான் யாரு? டைரக்ட் அமெரிக்கா தான். அமெரிக்காவோடைய செல்லப்பிள்ளை. இந்த பிராந்தியத்தில் எந்த நாட்டை கவுக்கணுன்னாலும், எந்த நாட்டில் கூட்டி சேவராக்கணுன்னாலும், எந்த குடும்பத்தில் பிரச்சனை பண்ணணுன்னாலும் இருக்க ஒரே நாடு யாரு? அமெரிக்கா. அமெரிக்காவோட செல்லப்பிள்ளை யாருன்னா பாகிஸ்தான். ஆப்கானிஸ்தான் நக்கின்னு போனதுக்கு காரணம் யாரு? யாரை போய் கேட்டாலும் சொல்லுவாங்க பாகிஸ்தான் தான். ஈரான் இன்னைக்கு பிரச்சனை பண்றாங்களே, ஈரானுக்கு என்ன அடுத்த கட்ட எங்க போவாங்க? இங்க தான் போக போகுது, வேற எங்கும் போக சான்ஸே இல்லை. இந்தியாவில் 26/11 எங்கேருந்து வந்தது பிரச்சனை? பாகிஸ்தான்ல தான் வந்தது. அந்த பாகிஸ்தான்ல பிளான் பண்ண ஆள் யாரு? அமெரிக்காக்காரன் தானே. டேவிட் கோல்மன் எட்லி, தாவூத் அப்படின்னு பேர் வச்சுன்னு வந்தான்ல. நான் தாவூதுன்னா படாசா அவர்லாம் சொல்ல, அந்த ஆள்லாம் சொல்ல. டேவிடு நம்ம கோல்மன் எட்லி, ஒரு கண்ணு ப்ளூ கலர், ஒரு கண்ணு கிரீன் கலர். எங்க துரந்தர்ல பார்த்தோமேங்க. அந்த ஆளு எங்க இருந்து வந்தான்? அமெரிக்கால இருந்து வந்தான். அமெரிக்கால இருந்து பாகிஸ்தான்ல வந்து உட்கார்ந்தான். பாகிஸ்தானி அமெரிக்கன். இந்த அமெரிக்காவில் எல்லாமே வந்து இந்த அம்பாசிடர் இஷ்யூ மாதிரி எதுவுமே ஒரிஜினல் அமெரிக்கன் ஒன்று கிடையவே கிடையாது. நேட்டிவ் அமெரிக்கன் மாத்திரம் தான் ஒரிஜினல். மற்றவெல்லாம் இந்தியன் அமெரிக்கன், பாகிஸ்தான் அமெரிக்கன், லாட்டின் அமெரிக்கன், யூரோப்பியன் அமெரிக்கன், ஜெர்மன் அமெரிக்கன், எல்லாத்துலேயும் முன்னாடி ப்ரிஃபிக்ஸ் எடுத்துக்குவார். ஏன்னா சொந்தமாக நாடு கிடையாது, ஆட்டையை போட்ட இடம். சரி, அது உள்ள போல வேணாம். சரி, பாகிஸ்தானில் கோல்மன் எட்லி இவன் வந்து உட்காந்துன்னு அங்கே அமெரிக்கன்ற பேரில் இங்கே பாம்பே வந்து கண்ணே அவன் தான். அவன் 2 கண்ணு வேறு வேறு கலரில் இருந்ததுனால அந்த கண்ணாக இருந்தானோ தெரியாது. ஃபுல்லாக எங்கெங்கே போனால் எங்கெங்கெல்லாம் பாம்பு வைக்கலாம், எவ்வளோ பேர் சாவாங்கன்னு பிளான் பண்ணி கொடுத்தது அவன் அமெரிக்கா ஜெயிலில் தான் இருக்கான். ஸோ அப்போ அமெரிக்காவோட டைரக்ட் ஆதரவு பெற்ற ஒரு நாடுன்னா பாகிஸ்தானு. உன் மேலே கை வச்சா அமெரிக்கா தான் வருது. ஆப்ரேஷன் சிந்தூரில் நீ எங்கே போய் கதறின? உன் மேலே உன்னோட மொத்தம் ஏர்பேஸையும் போட்டோம், 11 தீவிரவாத முகாம்கள் மீது தாக்குதல் பண்ணோம், அப்புறம் உன் ஆர்மி வச்சு அதை அடிச்ச, திரும்ப உன் ஆர்மியை போட்டு துவம்சம் பண்ணோம், 9 ஏர்பேஸ் காலி. நீ எங்கே போய் அழுத? முதல்ல உனக்கு முதுகெலும்பு இருக்குதா? முதல்ல உனக்கு திராணி இருக்கா, தெம்பு இருக்கா? ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. நீ நேராக போய் ட்ரம்ப்புக்கு ஃபோன் பண்ணி அழுத. அதுக்கு தனியாக 4 கோடி, அதாவது மொத்தமாக கடன், அந்த கடனை வாங்கி லாபி பண்ணியிருக்க. ட்ரம்ப் கிட்ட பேசி ஐயா அப்படியே போர் நிறுத்துங்கன்னு அவர் நம்ம சொன்னால் நம்ம ஆளுங்க கேட்குற மாதிரி. கடைசியில் அதெல்லாம் ஒன்றும் நடக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு டிஜிஎம் லெவலில் பேசி நிறுத்தணும். ஆமாம். ஸோ இப்போ இவங்க 3 பேருக்கும் காமனாக யார் இருக்கா? அமெரிக்கா இருக்கா இல்லையா? ஸோ இப்போ நீ உன் மேலே கை வச்சாலும் அமெரிக்கா வரப்போகுது, அப்படிதான் சொல்லின்னு இருந்தானுங்க. ஸோ இவன் மேலே கை வச்சாலும் அமெரிக்கா வரப்போகுது அப்படிதான் சொன்னாங்க. டர்க்கி மேலே கை வச்சாலும் அமெரிக்கா வரணும், ஆர்டிகல் 5 இருக்குது. இவ்வளோ வச்சுக்கின்னு நீ எதுக்கு இவங்க 3 பேர் ஒன்றா சேர்க்குற? அப்போ இவன் ஃபெயிலியர் ஆகிட்டான்னு தானே அர்த்தம். சரி, இது முடிஞ்ச உடனே ஏமன் உன் மேலே கை வச்சான், மற்ற 2 பேர் என்ன பண்ணான்? அது பதில் சொல்லு. நீ இந்தியாவெல்லாம் பற்றி பேசுகிறாச்சா? உன்னை சாதாரண ஹூத்தி கிளர்ச்சியாளர்கள் ஒரு கும்பல் உட்காந்துருக்குது, அவன் உன்னுடைய ரிஃபைனரி மேலே போட்டு தாக்கிட்டான். இப்போ நீ என்ன பண்ண போற? அடுத்தது ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கான், கப்பல் அடியில் நங்கூரம் இருக்குல்ல, ஆங்கரு, அதை போட்டு ஈத்துன்னு போனா இன்டர்நெட் கட் ஆகிட்டு பார்த்துக்கோன்னு சொல்லிட்டான் ஈரானு. நீ வந்து ரொம்ப பேசிட்டே இருந்தீங்கன்னா உன்னோட டேட்டா சென்டர்லாம் இங்கே வச்சு ஆட்டம் ஆடின்னு இருக்க. நீ ஒரே ஒரு நங்கூரத்தை கீழே போடுவேன் கப்பலில், தர தரன்னு ஈத்துன்னு போனோன்னு வச்சுக்கோ,
பாதி இன்டர்நெட்டு பாதி உலகத்துக்கு வராது, அறுத்துட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டான். அதனால தான் வாயை மூட்டு கம்னு இருக்காங்க. ஸோ இங்கே பிரச்சனை என்னன்னு புரியுதா? அமெரிக்கன் ஃபெயிலியர் அதை மறைப்பதற்காக இந்த 3 பேர் ஒன்னா சேர்த்து சந்தர்ப்பவாத கூட்டணி, ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய கூட்டணி, ஷியா நாடுகளை சுற்றி வளர்க்கும் கூட்டணி அப்படின்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர, இதனால காமனா இஸ்ரேலியோ இந்தியாவையோ ஏன் ஈஜிப்ட் பக்கமோ இல்லைன்னா கத்தாரியோ ஈரானியோ ஈராக்ல குர்திஸ்தான் அந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது உங்களால. ஈராக்ல அமெரிக்கா வெளில ஓடுது. எப்படி? சாமான் நிக்காலோ தான். அதாவது இதுலேருந்து போனானுங்களே வெளில, செய்கன்லேருந்து வியட்நாம்லேருந்து ஓடின மாதிரி, அடுத்தது காபூல்லேருந்து ஓடின மாதிரி, கீவ்லேருந்து ஓட போகிற மாதிரி, இல்லைன்னா இப்போ ஈராக் பாக்தாத்லேருந்து சாமான் நிக்காலோ தான் போகிறாங்க ஃபுல்லாத்தையும். யூரோப்லேயும் போக முடியாது. யூரோப்காரன் சொல்லிட்டான், நீ எத்தனை இங்கே வச்சுன்னா எனக்கு பிரச்சனை, நீ எத்தனை போயிருன்ட்டு. ஸோ எல்லாரும் பேக் டு பெவிலியன் தான். எல்லாம் நேராக வாஷிங்டனில் போய் இறங்கணும். அங்கே உள்ளுக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்குது. அவங்களுக்கு சிவில் வார் வரப்போகுது. அதனால அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கின்னு உள்ளுக்குள்ள இருக்கிற ஜனங்களை எப்படி நீங்கள் சுட்டு பழகிறதுன்னு கற்றுக்குங்க. ஏன்னா அது உங்களுக்கு பழக்கமானது தான். இது மற்ற நாடுகளில் பண்ணுறது ஏன்னா மொத்தமும் உங்கள் ஆள் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளத்தில் ரெடி ஆகிட்டு இருக்கீங்க, புரியுது. ஆனால் இவங்களுடைய ஃபெயிலியரை மறைப்பதற்காக, அமெரிக்காவுடைய ஃபெயிலியரை மறைப்பதற்காக இந்த 3 பேரும் ஒன்றா கூட்டணி இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இருந்து இல்லைன்றது மக்கள் சொல்லிட்டோம். ஆனால் இப்போ நான் சொன்னது காமன் எனிமி கிடையாது, காமன் பாயிண்ட் அஜெண்டா கிடையாது. ஆல்ரெடி 3 பேர் அமெரிக்கன் ப்ரொடெக்டரேட்டாக தான் இருந்தீங்க. 3 பேருமே அடி வாங்கியிருக்கீங்க. 3 பேரும் அடுத்தது அடி வாங்க போகிற 3 பேரில் 2 பேர் அடி வாங்க போகிறேன்னு சொல்லியாச்சு. இஸ்ரேல் சொல்லிட்டான் டைரெக்டாக. கத்தாரில் ஹமாஸோடைய தலைமையகம் இருந்தது. சும்மா உட்காந்து இதை பண்ண அதை பண்ணுன்னு டிக்டேட் பண்ணிட்டே இருந்தான். 2 விட்டானுங்க மிசைலு. இதோட அடுத்தது எவன்லாம் இந்த மாதிரிலாம் தீவிரவாத பயங்கரவாதத்துக்கு சப்போர்ட் பண்ணுற நாடு எதுவாக இருந்தாலும் சரி நான் கை வைப்பேன், அது எந்த நாடாக வேணா இருக்கட்டும்னு சொல்லிட்டு பெஞ்சமின் நெட்டானியாஹூ சொன்னார். சொன்ன உடனே முதல்ல வயிற்றுல புள்ளிய கிடச்சது 2 நாடுக்கு தான். ஒன்று துருக்கி, இன்னொன்று பாகிஸ்தான். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, பாகிஸ்தான் கிட்ட அணு ஆயுதம் இருந்ததாக ஒரு கேள்வி. இப்போ இருக்குதா இல்லையான்னு எனக்கு கேட்காதீங்க, எனக்கு தெரியாது. ஏன்னா இதே தான் நம்மளுடைய விமானப்படை தலைவரும் ப்ரெஸ் மீட்டில் சொன்னார். கிரானையில் ஏதோ போட்டு அடிச்சிங்க, அதில் எதாவது இருந்ததுன்னு சொன்னாங்கன்னா தேங்க்ஸுங்க சொன்னதுக்குன்னு. அது இந்தியாவும் சொல்லலை, பாகிஸ்தானும் எதுவும் சொல்லலை, அமெரிக்காக்காரனும் எதுவும் சொல்லலை. ஏதோ ஈஜிப்ட்லேருந்து கொண்டு கொட்டினாங்களாம். அதுக்கப்புறமா அதை சுரண்டி எடுக்க முடியாது போல இருக்கு. அதனால பாகிஸ்தான் அணு ஆயுத நாடாக இருந்தது. இப்போ இருக்குதா இல்லையான்னு அவன் தான் சொல்லணும் முதல்ல. சரி, அந்த அணு ஆயுதத்தை இந்த மற்ற 2 பேர் மேலே தாக்குதல் பண்ணும்போது யூஸ் பண்ணுவாங்களான்னா பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய இதுலேயே வச்சிருக்காங்க, சொந்த நாட்டுக்காக மாத்திரம் தான் உபயோகப்படுத்துவோம்னு சொல்லி வச்சிருக்காங்க. அது இருக்குதா இல்லையான்றது வேற விஷயம். சொந்த நாட்டுக்கு யூஸ் பண்ணுவேன்னு சொல்லியாச்சு. அதனால அந்த நியூக்ளியர் அம்ப்ரெல்லா கிட்ட சவுதி அரேபியா வருமானம் வராது. சரியா? சரி, சவுதி அரேபியா அம்போன்னு விட்டுறாங்கன்னு வச்சுப்போம். சரி, துருக்கி ஆல்ரெடி நேட்டோவில் தானே இருக்கு. அப்போ துருக்கி மேலே ஒரு நியூக்ளியர் ஏதாவது ப்ராப்ளம்னா நேரம் அமெரிக்கா வரதானே போகுது. ஸோ அந்த நியூக்ளியர் இதுவும் கிடையாது. அதாவது இஸ்லாமிய நாட்டில் அணு ஆயுதம் கொண்ட ஒரே நாடுனா பாகிஸ்தான் தான். அவன் வெளில எடுத்துன்னு போக மாட்டேன்னு சொல்லிட்டான். முதல்ல எடுக்கிறதுக்கு எதுவும் இல்லைன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து, அதை விட்டுடுங்க. ஸோ சவுதி அரேபியாவுக்கும் ஒன்றும் கிடையாது, இது துருக்கி ஒன்றும் கிடையாது, ஆல்ரெடி அவங்க அமராலா தான் இருக்காங்க. ஸோ அதுவும் இல்லை. அப்போ வேற என்ன பிரச்சனை அப்படின்னா, பாகிஸ்தான் திவாலா போயினுக்குது. எப்போ பார்த்தாலும் பிச்சை எடுப்பாங்க. ஸ்ரீலங்கா கிட்ட கூட பிச்சை எடுப்பாங்க. ஸ்ரீலங்காவே பாவம், பணம் இல்லாமல் கூட கஷ்டப்படுற நாடு அவங்களுடைய பாலிசிஸ்னால. ஸோ அதே தாண்டி அவங்ககிட்டே போய் இவங்க கடன், அதாவது பாவப்பட்ட ஒரு நாடு ஒருத்த வரானா அவங்ககிட்ட கூட கடன் வாங்குறது அப்படின்றது எவ்வளோ வச்சிரு, நாம் எவ்வளோ சம்பாதிக்கிறோன்னு அவனுக்கு தெரியும். அந்த மாதிரி க்ளீனாக அவங்ககிட்ட இருந்து கடன் வாங்கி அவங்க திருப்பி தர மாதிரி இல்லை. ரீசெண்டாக ஒரு விஷயம் நடந்தது, யூஏயோட கடன் அடைச்சிட்டோம் அப்படின்னு பாகிஸ்தான் அனௌன்ஸு. எங்கேந்திரா அடைச்சானுங்க, எங்கேந்திரா துட்டு வந்தது பார்த்தா சவுதி அரேபியா வாங்கி அடைச்சிருக்கானுங்க. அவன் சவுதி அரேபியாக்காரன் எப்படி பணத்தை எடுக்கிறது, இப்படி எடுத்தால் தான் உண்டு. அது மாதிரி ஒரு ஒப்பந்தம் தான் இது. அதாவது இவன் கடன், அதாவது இவன் யூஏ கிட்ட வாங்கின கடனை சவுதி அரேபியா கிட்ட கடன் வாங்கி அடைச்சிருக்காரு. ஸோ சவுதி அரேபியாவுக்கு ஒரு இது வேணும், என்ன சொல்றது, கொலாட்ரல். அதுக்காக மேபி இந்த ஒப்பந்தமாக இருக்கலாம், மற்றபடி எதுவும் இல்லை. கூட துருக்கியை சேர்த்துக்கங்க அப்படின்னு சொன்னதுனால ஒரு இது ஒப்பந்தமாக இருக்குமே தவிர, மற்றபடி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஒரு பேசுகிற அளவுக்கு கூட ஒரு சீரியஸாக இருக்கிற மாதிரி ஒப்பந்தம் கிடையாது. இஸ்ரேல் மீதும் இந்தியா மீதும். சரி, சவுதி அரேபியாவுக்கும் இந்தியாவுக்கும் உறவுகள் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா இல்லையா? ஓகே. அதாவது சவுதியோடைய பட்டத்து இளவரசர் கிரவுன் பிரின்ஸ், அவர் தான் பிரைம் மினிஸ்டர், அடுத்த ராஜா அவர் தான். அவரு பிரைம் மினிஸ்டர் மோடி அங்கே போயிருக்கும் போது கார் ஓட்டினார் தெரியுமா? ஆமாம் சார். அப்போ அப்படிப்பட்ட நாடு மேலே இன்னி வரைக்கும் பாகிஸ்தானை நம்ம எத்தனை தடவை போட்டு பொட்டி எடுத்துருக்கோம், கைப்புள்ள எத்தனை தடவை அடி வாங்கிருக்குது, வாங்கிச்சா இல்லையா? 48 இன்னி வரைக்கும் வாங்கினே தான் இருக்குல்ல. அமெரிக்காக்காரவனும் கதறி இருக்கான். சவுதி அரேபியா வாய் திறந்து ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருக்கா, ஏதாவது சொல்லியிருக்காங்களா, இல்லை ஆயுதம் சப்ளை பண்ணியிருக்கா, இல்லை பண உதவி கொடுத்துருக்காங்களா, ஏதாவது பண்ணியிருக்காங்களா? எந்த தைரியத்தில் இவனுக்கு சவுதி அரேபியாவும் இந்தியாவும் எதிரி நாடுன்ற மாதிரி ஒரு பில்டப் கொடுக்குறானுங்கன்னு தெரியல.
அதாவது இஸ்லாமிய நாடுனா இந்து நாடோட எதிரியாக தான் இருக்கணும்னு எங்க பாகிஸ்தான் வேற, இஸ்லாம் வேறங்க. அது முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க. நம்ம நாட்டில் இருக்க இஸ்லாமியரையும் பாகிஸ்தானில் இருக்க இஸ்லாமியரையும் ஒன்றா சேர்த்தன்னு வச்சுங்களேன், இங்கே இருக்கிற இஸ்லாமியருக்கு நான் பெரிய அநியாயம் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதாவது இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியரை ஒரு 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 மதிப்புக்குரிய ஒரு இஸ்லாமியராக தான் நம்ம பார்க்கணும். பாகிஸ்தானில் இருக்க இஸ்லாமியரை அப்படி பார்க்கணும் அவசியம் இல்லை. அதே தான் சவுதி அரேபியாவிலும். சவுதி அரேபியாவில் போய் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர் பாகிஸ்தானில் இஸ்லாமியர் ஒரே மாதிரி பார்ப்பானா? 54,000 பேரை ஏற்றி கொண்டு வந்து விட்டு போயிட்டான் தெரியுமா? அங்கே போய் பிச்சை எடுத்துட்டு இருக்கானுங்கன்ட்டு. ஸோ அப்போ நான் இங்கே நம்ம ஊருக்காரரும் அவங்க ஊருக்காரரும் ஒன்றா? அப்படி கிடையாது. அதான் சொல்கிறேன், ப்ராப்ளம் வந்து ஒன்று தான். தெர் இஸ் அ நரேட்டிவ் விச் இஸ் செட் பை ஃபியூ மீடியா ஹவுசஸ். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மீடியா ஏஜென்சிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியா வந்து ஒரு இந்து பெரும்பான்மை கொண்ட நாடு, அது இஸ்லாத்துக்கு எதிரான நாடுன்னு ஒரு இமேஜை கட்டமைக்கிறாங்க. அதே மாதிரி சவுதி அரேபியாவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு பெரிய விரிசல் அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜை கட்டமைக்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சவுதி அரேபியா இந்தியாவோட நன்றாக தான் செயல்படும். இனிமேல் செயல்படலன்னா அவனுக்கு ப்ராப்ளம். அது நிறைய ஐடியாலாம் வச்சிருக்காரு முகமது பின் சல்மான். பாகிஸ்தானோட போனால் அவள் தான் மொத்தம் புஷ்ஷு. அசீம் முனீர் வீட்டில் ஒன்றும் நடக்க போகிறதில்ல, இவங்க வீட்லேயும் ஒன்றும் நடக்காது. அப்படி தான் இருக்கும். அதனால் இந்தியாவுக்கும் துருக்கிக்கும் பிரச்சனை இருக்கா? எஸ், வி ஹாவ் ப்ராப்ளம். ஆனால் அவன் ஊரில் பிரச்சனை வரும்போது நான் தான் முதல்ல ஹெல்ப் பண்ணேன். கரெக்டா? பூகம்பம் வந்தபோது நம்ம தானே ஹெல்ப் பண்ணோம். பாகிஸ்தான் ஹெல்ப் பண்ணிச்சு. முதல்ல அவன் ஹெல்ப் பண்ணுற நிலவில் இருக்கான்னு பாருங்கள். கொடுத்தா பூகம்பம் வந்த வீட்டில் போய் ஏதாவது வாங்கி சாப்பிடுவான். அப்படிப்பட்ட ஊர் தான் அது. ஸோ அதனால் துருக்கி வந்து ஒரு பெரிய இன்ஃப்ளேஷன் பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கக்கூடிய, பண வீக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையில் இருக்கக்கூடிய நாடு. ஸோ சவுதி அரேபியாவோட பணத்தை இவங்க 2 பேருக்கு பிரித்து கொடுத்து சும்மா பேருக்குன்னு வச்சுக்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ தட் அந்த ஏரியாவில் இருக்க கண்ட்ரோல் அவங்களுக்கு போகாமல், இந்த ஏரியாவில் இருக்க கண்ட்ரோல் போகாமல் இருக்கக்கூடிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது, நேம் சேக் அக்ரிமெண்ட்டாக தான் இந்த மெக்கா பேக்டை பார்க்கணுமே தவிர, இதில் முதல்ல இவங்க 3 பேருக்குமே பிரச்சனை இருக்குது. இவங்க 3 பேருக்கு காமன் எனிமி இல்லை. இவங்க 3 பேருடைய ஒவ்வொருத்தரோட எனிமி இன்னொருத்தரோட நண்பன். அப்ப இவன் ஒருத்தனுக்கு சாத்தினாங்கன்னா மற்ற 2 பேரோட எனிமின், இவனோட எனிமி இருக்கான்ல, மற்ற 2 பேரோட ஃப்ரெண்டு. ஒரு விதத்துல ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நீங்க தான் சொல்லணும், அந்த பேக்டை பத்தி இவ்வளோ நேரம் பேசுறது ஏதாவது விஷயம் இருக்குதா? இல்லை நம்ம ஊர்ல மேகசின்ஸ்லாம் எழுதுற மாதிரி பெருசு பெருசா இந்தியா பாதிக்கப்படும் நான் சொல்லிட்டேன். இவ்வளோதான் விஷயம். இதுக்கு மேலே ஒன்னே ஒன்று மாத்திரம் நான் இருக்கு. அமெரிக்கா வந்து 3 பேருக்கு இன்னும் நிறைய துட்டு கொடுத்து, அவனே கடன் தான். அவனை ரொம்ப உத்தமனா? 28 ட்ரில்லியன் வரவு, 38 ட்ரில்லியன் கடன், 130% இருக்குது டெட் டு ஜிடிபி ரேஷியோ. இந்த போர் முடிஞ்சதுன்னா ஈரான் போர் சொத்தை எழுதி வைக்கணும். அவன் கேட்கறதெல்லாம் அவன் வந்து வேர்ல்டு கப் கேட்பான். அடுத்தது வேர்ல்டு கப்பில் இனிமேல் ஈரான் குவாலிஃபயரில் பார்ட்டிசிபேட் பண்ணாமலே உள்ளே போகணுன்ற அளவுக்கு எழுதின்னு இருக்கானுங்க. அந்த மாதிரி அவ்வளோ ப்ராப்ளம் பண்ணி வச்சிருக்கானுங்க இப்போ அமெரிக்கா.